மார்ச் 24 தவக்கால சிந்தனைகள். இந்த உலகிலே கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாங்கள் நாத்திகர் என்று கூறுகின்றோம். கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர்களை ஆத்திகர் என்று கூறுகின்றோம். இந்த உலகத்திலே கடவுளை நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுளோடு எந்த தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களால் எல்லாம் முடியும், தாங்களே இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் அதிபதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் கடவுள் என்ற பரம்பொருளை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இத்தகைய ஒரு மனநிலை சிலரிடம் காணப்படலாம். இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு தம்முடைய ஊருக்கு வந்தார். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை மலையிலிருந்து தள்ளிவிடக் கூட முயற்சித்தார்கள். இது எதை குறித்து நிற்கிறது என்றால், கடவுள் இயேசு மனித உருவிலே வந்தபோது அவர்களை கடவுளின் மகனாக பார்க்கவில்லை, மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக சாதாரண ஒரு யூதனாக பார்த்தார்கள். அவர் செய்த போதனைகள், அறிகுறிகள் அனைத்தையும் கண்டும் கூட அவருடைய மனம் இதே கடினம் அவரோடு இருந்தது. எப்பவும் அவர்களே குறை காணுகின்ற ஒரு மனநிலையோடு தான் அவர்கள் இருந்தார்கள். இத்தகைய மனநிலை சில வேளைகளில் எங்களிடமும் இருக்கலாம். நாங்கள் பிறரிடம் எப்பொழுதும் குறை காணுகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்பொழுதும் நேர்மறையாக சிந்திக்காமல் எதிர்மறையாக சிந்திப்பதினால் நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இன்று எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கேற்ப அல்லது முன்சார்பான எண்ணங்களுக்கு அமைவாகவே மற்றவர்களை தீர்ப்பிட்டு அவர்களை ஒதுக்கி வைக்கின்றோம். இத்தகைய மனநிலையில் நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு வாழ்ந்த காலத்திலும் இருந்தது. அவர் சொந்த ஊராக இருந்தாலும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருடைய தாய் தந்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படிப்பட்டவரிடம் எப்படி ஞானம் வந்ததென்று கூட அவர்கள் ஒரு முறை அவர் மட்டிலே இடரல் பட்டார்கள். இன்று நம்முடைய இந்த தவ காலத்திலே நாங்கள் தவ காரியங்களை செய்கின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வது மிகவும் மிகவும் முக்கியமானது. அவர்களது குறை நிறைகளோடு நாங்கள் ஏற்று அவளோடு அன்பாக சமாதானமாக உறவிலே வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம். ஆகவேதான் இயேசு ஒரு படி மேலே சென்று சொல்லி இருக்கின்றார், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை சவிப்போருக்கு ஆசி கூறுங்கள் என்று சொல்லி. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே சிலரை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. சிலருடைய செயல்கள் அதற்கு காரணமாக இருக்கலாம், சிலருடைய சொல்கள் அதற்கு காரணமாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நாங்கள் மற்றவர்களை அவர்களது நிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். இதுவே தவக்காலத்தில் கடவுள் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது. எல்லோரையும் நாங்கள் மதிப்பது, எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை வெறுத்து ஒதுக்காமல் கடவுளின் பிள்ளைகளாக நோக்குகின்ற ஒரு மனநிலை எங்களுடன் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள முடியும். இத்தகைய ஏற்றுக்கொள்ளுதல் மிகவும் மிகவும் முக்கியமானது. இயேசு ஏற்றுக்கொள்ளாமையை தன் வாழ்வில் அனுபவித்தார். அப்படி இருந்த பொழுதிலும் அவர் இந்த உலகத்தை அன்பு செய்தார், மக்களை அன்பு செய்தார். இறுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவர் மனித குலத்தின் மீட்புக்காக தன்னையே உயிர் கொடுத்தார். ஆகவே நாங்கள் அடுத்திருப்பவரையும் அவர் எந்த சாதி, மதம், இனமாக இருந்தாலும் ஏற்று வாழ இந்த தவக்காலத்தில் முயற்சி செய்வோம். ஆமென்.